ஹலோ வாங்க மக்களே, காய்கறி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்துருங்க காய்கறி பிரியாணி எப்படி செய்கிறேன்ட்டு. அதனால் அதுக்குள்ளே வீடியோ போட்டாவது நல்லா பார்த்து பாருங்கள், கவனமாக பார்த்துக்குங்க இந்த வீடியோவை. ஏன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க, ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க. நல்லா சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தாக இருங்க, உடம்புலாம் ஹெல்த்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நல்லபடியாக. ஆஹா, என்னது நெய் ஊற்றுறாங்க? நெய் ஊற்றுறாங்க உங்களுக்கு. ஆமாம், நல்லா காஞ்சி வந்திருக்கு. ஏன் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. அடா 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 அடா, இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்டோம்னா 100 வயசு உடம்புல அப்படியே தலை தட்டி நிற்கமே. அப்படி ஆஹா, பொன்றவன் எப்படி வறுத்தெடுத்துட்டாங்க பாருங்கள். வீட்டு சமையல் தானேங்க. ஆமாங்க, வீட்டு சமையலுக்கு தட்டிக்க வேறு எந்த சமையலும் இல்லைங்க. வீட்டு சமையலில் உள்ளது வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்களே அதே கணக்காக இருக்காது. இது காய்கறி பிரியாணிக்கு உள்ளது. அதை நல்லா பாருங்கள். அடா, அந்த ஏன் எண்ணெயில் போடுறாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கலர்ஃபுல் கொடுக்கும் அந்த இது. அதனால தான் எண்ணெயிலே மசாலா போடுறாங்க. எவ்வளோ கலராக வந்துருச்சு பார்த்துங்களா. இஞ்சி பூண்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதுனால என்ன ஒரு ஃபாய்தா வருதுன்னா, நல்லா வதங்கினா இஞ்சி நல்லா வதக்கிட்டோம்னா நல்ல ஸ்மெல்லு வரும். அந்த லாஸ்ட் மட்டும் நல்லா அந்த ஸ்மெல்லு, அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு வரும், இந்த காய்கறி பிரியாணியோட ஸ்மெல்லு வரும். ஏன்னா அதுக்காக தான் அவங்க அந்த எண்ணெயிலே போட்டு அது செய்கிறது. பார்த்துக்கிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். காய்கறி பிரியாணிக்கு உள்ளது இதான் மெத்தடு. அடா 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 அடா, எவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க. அடா, தக்காளி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த தக்காளி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா போடுறாங்க. ஏன்னா இப்போ எல்லா காய்கறி பொருளையும் போடுறாங்க. அடா, பீட்ரூட்டு போட்டிருக்காங்க, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இப்போ லாஸ்ட்டில் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும். இது காய்கறி பிரியாணி வீட்டிலே செய்கிறாங்கள்ல, அது அருமையாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அடா, இப்படி தாங்க செஞ்சு சாப்பிட்ணும். ஆனால் நீங்கள் நிறையா வீடியோ பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை சப்போர்ட் கொடுக்குறேங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனால் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்க சொல்லி. இது நாங்கள் டெய்லி போடுவோம். ஒரு சாப்பாடு, ஒரு சமையல் சம்மந்தப்பட்ட டெய்லி வீடியோ போடுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு தமிழில் சப்போர்ட்டு கொடுப்போம். ஏன்னா சிம்பிள் மேட்ரு தாங்க. இது பார்த்தாவே நீங்கள் இப்போ மேலே போட்டிருக்கிறது மெழுகுப்பொடி. நம்ம மெழுகுப்பொடியை கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடி இப்படி தான் போடுவாங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. அந்த கொதி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே சோறு அரை வேக்காடில் வடித்து வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் வீடியோ காட்டல. நாங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அதை காட்டுறோம். இப்போ அந்த சோறை இப்போ அரை வேக்காடு உள்ள சோத்தை இப்படி போடுறாங்க பாருங்கள். கொஞ்சம் அந்த மசாலா ஐட்டம் கீழே, அதுக்கு அடுத்தது மேலே சாப்பாடு, சோத்தை வடித்து வச்சுருந்தோம்ல அந்த சோறு, அதுக்கு அடுத்தது அந்த மசாலா ஐட்டங்கள், அதுக்கு அடுத்தது இந்த இது போடுறாங்க. அதையும் பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் செய்யுங்க. நல்லா ஒரு திருப்தியாக சாப்பிட்லாம் அதுக்குள்ளது. சரியா? பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் ஒன்று சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ரிட்டர்மெண்ட் உண்டு. ஆனால் இந்த சமையலுக்கு மட்டும் ரிட்டர்மெண்ட்டே இல்லைங்க. ஏன்னா அவங்க நம்ம சமைக்கலைன்னா அவங்க எப்படி சாப்பிட்றது? புரியுதா? இப்போ நம்ம ஆரம்பத்தில் இந்த வெங்காயம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை லாஸ்ட்டில் ஃபைனல் கொத்தமல்லி போட்டு டம் போட்டுற வேண்டியதான்.
அவ்வளோதான். டம் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பிரியாணி. ஒரு முட்டையை வச்சு நல்ல திருப்தியாக சாப்பிட